ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் ஜீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்புறம் ஆனியன்ஸை வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் மிக்சியில் அந்த ஜீரகமும் மிளகு தூள் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக மிளகு தூள் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க. ஊற்றிட்டு வெட்டி வச்சுருக்க அந்த ஆனியன்ஸ் உள்ளார போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்துகிட்டு அப்புறம் ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் விட்டுருங்க. அப்புறம் தக்காளி பேஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக பண்ணிக்கோங்க. இதோ ஆனியன் கோல்டன் ப்ரௌன் எடுத்து வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒன்று இல்லைன்னா 2 போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா வெடித்து வந்தப்புறம் ஒரு அரை ஆனியன் எடுத்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே ஆகினப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு தேவையான ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை நல்லா பாயில் பண்ண, எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறதுனால 3 முட்டை பாயில் பண்ண போட்டிருக்கோம். இந்த சைடு நீங்கள் அப்படியே கடாயில் வந்து நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தக்காளி போட்டுக்கலாம். அதில் அது கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் ஜீரகம், மிளகு தூள் போட்டோன்னே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பவுட்ரு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு பெரிய ஸ்பூன் ஒன்று போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தயிர், ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தயிர் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். அதுக்குள்ளார முட்டை பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த சைடு வந்து முந்திரி ஒரு கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதில் பேஸ்ட் பண்ணி பவுடர் ஆக்கிக்கலாம் முந்திரியை. அதில் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இதுதான் வந்து கிரேவி டேஸ்ட் தரும். நம்ம நல்லா எல்லா பேஸ்ட்டையும் உள்ளார போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம அந்த பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். அப்படியே அவ்வளோதான். பாயில் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா கிரேவி நல்லா திக்காயிடும்.
அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச முட்டை இருக்குல்லையா, அது கட் பண்ணி பீஸாக நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கிரேவி எடுத்து மேலே போட்டுக்கோங்க.